தான் ஒரு தலைவன் கிடைப்பார். எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஏறி இறங்கியிருக்காங்கன்னா அதாவது எங்களோட முதல்வருடைய சாதனை. அது மட்டுமல்ல, அப்படி ஒவ்வொரு வீடு ஏறி இறங்கியும் ஒவ்வொருத்தருடைய வீட்லயும் காபி டீ கொடுத்து வரவழைச்சு அவர்களுக்கு ஊக்கப்படுத்திருக்காங்கன்னா நம்முடைய கழக தலைவனுடைய திட்டங்கள் எவ்வாறெல்லாம் அந்த இல்லத்திலே போய் சேர்ந்திருக்கிறது என்பதை உணர்த்துகிறது. என் தலைவர் சொல்வார், நான் முதல்வர் பதவியில இருக்கிறது எனக்கு பெருசு இல்ல, நான் 3 கோடி தொண்டனுடைய தலைவன் என்பதிலே நான் சிறப்பு தான் சொல்லியிருக்கேன். இன்றைக்கு நான் உங்கள் இடத்துல கேட்டுக்கொள்வதெல்லாம் இவ்வாறான சிறப்பான திட்டங்களை வழங்கி இவ்வாறு சிறப்பான ஆட்சி செய்த நம்முடைய கழக தலைவர் ஒரு பக்கம், 4.5 ஆண்டு காலம் ஆட்சி செய்த எடப்பாடி ஒரு திட்டத்தை கூட வழங்கல, ஊழல் செஞ்சுட்டு போனார். அதை தவிர அவர் செய்த சாதனைகள் ஒன்று இல்ல. மும்மொழி கொள்ளி திட்டத்தை நீங்க வந்து கடைபிடித்தாதான் அந்த மாணவ செல்வங்கள் படிப்புக்கான அந்த ஊக்கத்தொகையை நாங்க கொடுப்போம், ஆசிரியர்களுக்கான சம்பளத்தை கொடுப்போம்னு சொன்னார். ஆனா நம்மளுடைய கழக தலைவர் சொன்னார், நீ மறைமுகமா இந்திய திணிக்கிற மும்மொழி கொள்கை எட்டு வரணும்னா நீ 10,000 கோடி கொடுத்தாலும் நான் அதை அனுமதிக்க மாட்டேன். இன்னைக்கு மொழிப்போர் தியாகிகள் தினம் நம்ம கடைபிடிச்சோம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் அதை கடைபிடிக்கும். இன்னைக்கு மும்மொழி கொள்கை ஒத்துக்கிறதுனாலதான் அவங்க ஒத்துக்கிட்டு இன்னைக்கு அங்க இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு போய் பாரதிய ஜனதா அரசாங்கத்தோட கூட்டணி வச்சிருக்காங்க. அப்படி மொழிப்போர் தியாகிகள் கூட்டம் நடத்துற அவங்க நீ வந்து இன்னைக்கு என்ன சொல்லிருக்கணும், அந்த மும்மொழி கொள்கையை வந்து எடுத்துட்டு எங்க மக்களுக்கான 3000 மாணவ செல்வங்களுக்கான படிப்புக்கான 3000 கோடி கொடு, அப்பதான் உன்னுடைய கூட்டணி வச்சிருக்கணும்னு சொல்லிருக்கணும். ஆனா தாய்மறைவா எதையுமே செய்யாம நம்மளை ஏமாற்றுவதற்காக இந்த வந்து ஆட்சியை அவங்களுடைய கூட்டணி வச்சிருக்காங்க. இவர்களோட கூட்டணி என்ன கூட்டணி? இன்றைக்கு மும்மொழி கொள்கைக்காக நீங்க எடுத்துக்கோ, அப்பதான் 3000 கோடி கொடுப்பேன்னு சொன்ன அரசாங்கம் அந்த ஒன்றிய அரசுடன் கூட்டணி வச்சிருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை காட்டி ஓட செய்ய வேண்டியது யாருடைய கடமை? மக்களாகி நம்மளுடைய கடமையா இல்லையா? ஒரு பக்கம் நம்மள ஓர வந்து நம்மளை பிரிக்க பாக்குறாங்க. இந்த பிரிவினைவாதத்தை தூண்டுவது யார்? பாசிச அரசாங்கம். இன்னைக்கு சொல்றாரு நாங்க டபுள் இன்ஜின், நம்ம கழக தலைவர் சொல்றாரு அது டப்பா இன்ஜின். அந்த டப்பா இன்ஜினை வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? மக்கள் ஒன்றும் செய்ய முடியாது. சிந்திக்க வேண்டும். நான் உங்களை கேட்டுக்கொள்வதெல்லாம், உங்களை வேண்டி கேட்டுக்கொள்வதெல்லாம், ஒரு யுகத்திற்கு தான் ஒரு தலைவன் கிடைப்பார். அந்த தலைவரை நாம சரியாக பயன்படுத்தி கொண்டால்தான் இந்த நாடு சிறப்பாக முன்னேற்ற பாதையில் செல்ல முடியும். ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு குடிமகனுக்கும் அடுத்த தலைமுறையை பெற்றெடுக்கக்கூடிய நம்மளோட குழந்தைகளுக்கு என்னென்ன தேவை என்பதை உணர்ந்து இன்று முதல் சிறப்பான திட்டத்தை வழங்கிக் கொண்டிருக்கிறார் நம்முடைய கழக தலைவர் மாண்புமிகு நம்முடைய முதல்வர். அவருடைய திட்டங்களை நாம் ஒவ்வொருவரும் மனதிலே பதிவு வைத்துக் கொண்டு வருங்காலங்களில் தாய்மார்களுக்கான திட்டங்களை வழங்கி தாய்மார்களை உயர்த்தி பிடிக்கின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்கிற அவருக்கு நாம் எல்லாம் உறுதுணையாக இருக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம் என்பதை இந்த இடத்துல நான் சொல்ல கடமைப்பட்டு ஒரு சிறப்பான திட்டத்தை வழங்கி மக்கள் மனதிலே குடிக்கொண்டிருக்கின்ற நம்முடைய கழக தலைவர் நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களை உயர்த்தி பிடிப்பது ஒவ்வொருடைய கடமை என்பதை இந்த இடத்திலே சொல்லிக்கொண்டு நம்மளுடைய ஒன்றிய கழக செயலாளர்கள் PLA to PLC ஒவ்வொருவரும் சிறப்பாக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவர்களுக்கு உறுதுணையாக நீங்கள் எல்லாம் கடமையாற்றி நம்மளுடைய கழக தலைவர் நமக்காக உழைத்துக் கொண்டிருக்கின்ற ஜீவன் அவருக்கு நாம் எல்லாம் உறுதுணையாக இருக்க வேண்டும். தமிழக துணை முதல்வர் அவர்களுக்கு நாம் எல்லாம் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டு இந்த பரப்புரையிலே இன்று முதல் சிறப்பாக நம்ம பரப்புரை செய்து இந்த தொகுதியை விட்டெடுப்பது நம்முடைய கடமை என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.